ஸ்ரீ தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு தான் கட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேர் வெய். இப்போ ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இதை விட நிறைய சாக்லேட் உனக்கு கிடைக்குன்னு சொல்ல எல்லாத்தையும் அவளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இந்த பையன் வைக்கிட்ட இப்படி தப்பாக நடந்துட்டு இருக்கான். இவன் ஒரு பணக்கார குடும்பத்தோட பையன். இவனோட பேரு ஜான்சன். இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா, உன்னோட ட்ரெஸ்ஸை கலெக்ட்னு வச்சுக்க, இதை விட நிறைய சாக்லேட் தருவேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டேன், அம்மா சொல்லியிருக்காங்க யாருக்கிட்டே உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுன்னு, கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் என் ஃபேமிலிக்கு கீழே தான் இருக்குது, நான் சொல்கிறது நீ கேட்கலன்னு வச்சுக்க, உன்னை வேலையை விட்டே துரத்திடுவேன், ஒழுங்காக நான் சொல்கிறதே கேளுன்னு அவளை பிடிச்சி பயமுடுத்திட்டு இருக்கா. அவள் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கான். இப்போ அவள் இப்படி பயப்படுறத பார்த்த உடனே ஜான்சனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, அவளை வலிக்கு வர வைக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து தான் காமிச்சிட்டு இருக்கா. இவன் அந்த மருந்தை பார்த்தவொன்னே, உண்மையாகவே உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி கூட, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் மருந்தை வாங்கிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு தான் சொந்தமாகணும், யாரும் நினச்சாலும் அதை தடுக்க முடியாதுன்னு இவன் நம்ம கதையோட ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துட்டு இருக்கான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா, அந்த மருந்தை கட்டாயப்படுத்தி அவளுக்கு கொடுத்துட்ருக்க. அதை பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த ரூமுக்கு வெளியே ஒரு ஆள் நடந்து வரான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அவனை பார்த்த உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, உன்னோட அப்பா அந்த பக்கம் போறாருடான்னு சொல்ல, என்னது அப்பாவா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போகலாம் வாங்கடான்னு சொல்லி எல்லாரும் அவளை தனியாக விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறானுங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள் அப்பான்னு சொன்ன உடனே இப்படி பயப்படுறேன்னு சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, என் காலை உடிச்சலை கேட்டு வாக்க இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இவ இப்படி கிஸ் பண்ணோன்னு, உனக்கு யார் இங்கே அனுப்புனது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவ டக்குன்னு ஹீரோவோட கையை கடிக்க, இவன் ஆனை கத்திக்கிட்டு எந்திரிக்கிறான். ஏயோ எதுக்காக எப்படி பண்ண, எதுக்காக என்னை புள்ளி பண்ண, என் ட்ரெஸ்ஸை கலட்டுறது தப்பான விஷயம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தைரியம் தான் என்னை புள்ளி பண்ணியிருப்பேன்னு இவ கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. என்னது நான் புள்ளி பண்ணேனா, நீ தான் நைட்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி 5 தடவை என்னை போட்டு டார்ச்சர் பண்ண, உண்மையை சொல்ல போனால் நீ தான் என்னை போட்டு புள்ளி பண்ணியிருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல வேலையெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையை உன்னை யாருக்கு அனுப்புனதுன்னு சொல்ல, இந்த வேலைக்கு என்ன குறையா, எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி வேலை தான் பண்ணணும்னு அம்மா கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இன்னும் பார்த்தீங்கன்னா, சரியான மென்டலாக இருப்ப போல், உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ, இதுக்கப்புறம் யாரையும் கிஸ் பண்ணக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இந்த காசை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட மேனேஜர் தான் கால் பண்ணுறான். பார்த்தா நம்ம கிட்ட ஃபோன் கூட கிடையாது, ஒரு வாட்சில் தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா, வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே லீவ் போட்ட, இந்நேரம் நீ வேலையில் இருந்திருக்கணும், உங்கள் அம்மா எதை கெஞ்சி கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரியை வேலைக்கு வச்சுக்கிட்டேன், சீக்கிரம் வேலைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த கார்டை கூட வாங்காமல் அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோ இவ ஓடுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்க அந்த இடத்துல ஒரே கரையாக இருக்குது. அதை பார்த்தவொன்னே, இது இந்த பொண்ணுக்கு முதல் தடவையா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடை நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க, அவளோட மேனேஜர் இவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ லேட்டாக வந்தேன்னு வச்சுக்க, இங்கே உள்ள தரையை நீ தான் துடைக்கணும்னு சொல்ல, ஆனால் தரை சுத்தமாக தானே இருக்குன்னு இவ சொல்ல, இவ சொன்னதை பார்த்தோன்னே அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் ஹீரோனை இப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே, நம்ம பாஸ் ஹோட்டலுக்கு வர போகிறாரு, எல்லாரும் ஒழுங்காக வேலையை பாருங்க, நீ முக்கியமாக எந்த வேலையை பார்க்க வேண்டாம், தரையை மட்டும் தொடன்னு சொல்லிட்டு போக, இவ்வளோ சரின்னு தரையை தொடச்சிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி தரையை தொடச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாஸாக வருது நம்ம ஹீரோ தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எப்படி அந்த பொண்ணிய ரூமுக்குள்ளே வந்தான்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வரதை பார்த்த உடனே மேனேஜர் வந்து ஹீரோக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்க, எங்கே ஜான்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவருக்கு உடம்பு சரியில்லை, 2 நாள் இந்த பக்கமே வரலன்னு சொல்ல, உடம்பு சரியில்லையா, நேற்று நைட்டு 80,000 ரூபாய்க்கு நைட்டில் புக் பண்ணியிருக்கான், நான் சொல்கிறது கரெக்டா, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் எங்கே இருந்தாலும் நான் அவனை உடனே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறா. இப்போ அவனை பார்த்தவொன்னே, இந்த அங்கிள் ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ ஜான்சன் வந்து, அப்போ நான் வந்துட்டேன், இந்த இடத்துக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஹீரோ அவனை முறைச்சி பார்க்குறான். அதை பார்த்தவொன்னே, வெல்கம் சார்
சார் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்கடா போன? 2 நாள் ஆஃபீஸ் பக்கமே வரல, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னா அவன் பச்சையா புழுவிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா கன்னத்துல லிப்ஸ்டிக் மார்க் அப்படியே இருக்கு. அடுத்த தடவையாவது ஒழுங்கா பொய் சொல்ல கத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இடத்த விட்டு போக, இதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா இவக்கிட்ட வந்து வாலியை தள்ளி விட்டுட்டு, எதுக்காகடி என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? நான் என்ன உன்ன மாதிரி பைத்தியம் நினச்சியா அப்படின்னு சொல்லி அவன் இவளோட சட்டையை விளக்கிட்டு பார்க்க அவ கழுத்துல காயமா இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன எங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. அவர் ஒன்றும் செக்யூரிட்டிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்லவனா? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது, வேணா வா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ அவளோட கையை கடிச்சு விட்டுறா. இவ அவ இப்படி கடிச்சோன்னே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அவளை தூக்கி கொண்டே வெளியே போடுங்க, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல அவனோட ஆளுங்களை ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்க எல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் தான் வரான். இப்போ அவன் வந்து உங்களை அவரை உள்ள கூப்பிட்டாரு என்னன்னு போய் கேளுங்கன்னு சொல்ல அவனை சரின்னு ஹீரோவை பார்க்கறதுக்காக போறான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வேலை இல்லையா, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாற்றி விட அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வரான். இப்போ இந்த மேனேஜர் வந்து நீ முட்டாள்னு எல்லாருக்கும் தெரியும், அதை அடிக்கடி ப்ரூவ் பண்ணாத, ஒழுங்கா போய் தொடக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போக கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன்னு இவ போன கையோட இவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான் அந்த துணியோட ஸ்மெல்னால. இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, போன மாதம் யார் கூடயாவது ஒன்றா இருந்தியான்னு கேட்க, ஒன்றா இருந்தியான்னா என்ன அர்த்தம், எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்தா ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்ல எப்படி எடுக்கிறதுன்னு இவளுக்கு சுத்தமாக தெரியல. டாக்டர் பார்த்தீங்கன்னா இதை தான் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ சரின்னு எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறா. இப்போ இவன் இப்படி உள்ளே போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்க காலை செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. என் காலை செக் பண்ணுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதானே செக் பண்ணணும், இவனை கூட்டிகிட்டு போய் யாராவது செக் பண்ணுங்கன்னு சொல்ல இவர் சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவோட ஆளுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வரதை ஹீரோ பார்க்குறான். அவளை பார்த்தோன்னே டே அப்பாவை பத்திரமா பார்த்துக்காங்கடான்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியே என்னால் சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல, அப்பா அவள் கொஞ்சம் லூஸு, அவளுக்கு கேண்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்காக நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, டேய் என் மருமகளுக்காக நிறைய சாக்லேட் வாங்குங்க, அப்புறம் அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிங்க, அவள் தப்பான சாப்பாடே எதுவும் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்களை ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இவன் மேலே காய்கறியை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்க. இவ பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி நின்றுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவா அவனோட ஆளுங்களும் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவும் ஆகலேன்னு கேட்க, நல்லதா இருக்கே அங்கிள்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இவன் மேலே யார் இதை தூக்கி போட்டது, ஒழுங்கா சாரி கேட்கலன்னா அவ்வளோதான், இங்கே நடக்கிறதே வேறுன்னு சொல்ல மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன்னு அவங்க சாரி கேட்டுட்டு இருக்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும், நான் கிளம்புறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இல்லை உனக்காக தான் இதுன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஒரே சாக்லேட்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா என் மருமகளுக்கு கிஃப்ட்டை கொடுங்கடான்னு சொல்ல பார்த்தா தங்க கட்டி நிறைய ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் இந்த தங்க கட்டியை பார்த்தவொன்னே இது என்ன புது சாக்லேட் மாதிரி இருக்குன்னு அதை எடுத்து கடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அது சாப்பிடக்கூடாது, அது தங்கம், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ல நம்மளுக்கு ஹீரோ சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, என் கூட வீட்டுக்கு வந்தனா உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சு போடுவேன், வீட்டுக்கு வரியான்னு சொல்ல நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன், ஏன் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன்னு இவ சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட வாட்ச் எடுத்து அவளோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணுறான். இதான் என்னோட நம்பர், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண, நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி வேவே வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அம்மா ரோட்டில் ஒரு அங்கிளை பார்த்தேன், அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நிறைய சாப்பாடு தராராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அவங்க கிட்னாப்பரா தான் இருக்கணும், உனக்கு கடத்திட்டு போயிடுவாங்க, அவங்களா கேட்டவங்க அவங்க கூட சேராத, உடனே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல கேட்ட அங்கிள் உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்பவே இப்படி ஓடி போனதை பார்த்தோன்னே அவங்கப்பா பார்த்தீங்கன்னா உன் மாமியாரே உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்க, என் மருமகளும் பேருக்கு பிள்ளையும் கூட போயிட்டாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க பாரு வீட்டுக்கு வந்தா என் மருமகளோட வா, இல்லைன்னா வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லிட்டு போக
இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் அவங்க அம்மா தம்பி கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னமாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க அதெல்லாம் நல்லதாக இருக்கேன், என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல எனது குழந்தையானு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா நீ வேலைக்கு தானே போன, அப்புறம் எப்படி ப்ரெக்னென்ட் ஆன, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கண்டிப்பாக இந்த ஜான்சனாக தான் இருக்கணும், அவன் சரியான பொறுக்கி பையன், அவன் பணக்கார வீட்டு பையன், நிறைய பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கான், கண்டிப்பாக அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது, கிராமத்தில் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சா நம்ம மான மரியாதையே போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏய் ஜேக்கப் உனக்கு ஞாபகம் இருக்கா, அவனுக்கு எப்போவுமே உங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும், பேசாட்டுக்கு அவனுக்கு கட்டி வச்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கட்டி வச்சு இவளோட ப்ரெக்னன்சியை மறைச்சிட வேண்டியதானே. அவங்க அம்மா ஜேக்கப்பை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. இப்போ அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா கையோட ஜேக்கப்பை கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க சம்மதிக்கிறேன், எனக்கு உங்கள் பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும், அவளை குழந்தை மாதிரி நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல அப்படின்னா இன்னும் 2 நாளில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிடு. அவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோனை கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் கிராமம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஏண்டா 3 நாளாக தேடிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எங்கே இருக்கானோ உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, நீங்களாம் திங்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு ஹீரோ திட்டிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை ஹீரோ பக்கத்தில் தான் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ அவளை பார்த்தவொன்னே இந்த பாடி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அவ்வளோ மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், என்னையா இங்கே பார்த்துட்டு இருக்க, என் மருமகளை பார்த்தனா கண்ணை நோண்டி போடுவேன்னு ஹீரோனோட மாமியார் திட்டிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் இவ்வளோ தேடி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் இவ கல்யாணம் பண்ணுற இடத்த தான் காட்டுறாங்க. இவ கல்யாணம் நடக்கிற இடத்துல உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஏய் வெவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்க்குறாங்கன்னு இவளை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இவளோட மாமியார் கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இவ வேலைக்கு போன இடத்துல ப்ரெக்னென்ட் ஆயிட்டா, கண்டிப்பாக இது ஏதாவது பணக்கார வயசானவனோட குழந்தையாக தான் இருக்கணும், அதை மறைக்கணும் தான் இவளோட குடும்பம் டக்கு டக்குன்னு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு இவளை பற்றி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா மாமியார் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னால தான் வந்து தலடின்னு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணுறீங்க, அவளை விடுங்கன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்க. வாயை மூடு, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், உன் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதை மறைச்சு எங்கள் வீட்டு பையனுக்கு கட்டி வைக்க பார்க்குறியா, உன்ன மாதிரி மோசமான பொம்பளையே பார்த்ததே இல்லை, இந்த பைத்தியக்காரியால என் குடும்பத்தோட மானம் போகணுமா, அவளுக்கு நல்லது எது கேட்டது எதுன்னு அவள் மாமியார் சொல்லி கொடுக்கட்டும்னு சொல்லி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. சரி விட்ரா, அவளோட வருங்கால மாமியார் தானே கூட்டு போனாங்க, வீடு கூட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த மாமியார் ஹீரோனை தனியாக கூட்டு வந்து ஏண்டி உன் வயிற்றுல இருக்கிறது யாரோட குழந்தை, ஏன் பையனோட தலையில் கட்ட பார்க்குறியா, உனக்கு ஒரு நல்ல படத்தை கற்றுக் கொடுக்குறே பாருன்னு சொல்ல இது என்னோட குழந்தை, என் குழந்தைய ஏதோ பண்ணாதீங்கன்னு சொல்ல அப்போ உன் வயிற்றுல குழந்தை இருக்குது உண்மைதான். நான் இவங்கள பார்த்தீங்கன்னா இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது, உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அவள் வயிற்றுல குழந்தை இருக்கக்கூடாது, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடு, அவளை அடிச்சு சொல்லிக் கொடுன்னு சொல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய கட்டையை தூக்கிட்டு வராங்க இவளை அடிக்கிறதுக்காக. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா ஏண்டி என் பையனை ஏமாத்த பார்க்குறேன்னு கட்டையை எடுத்து ஹீரோயின் அடிக்க, தயவு செஞ்சு நான் அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு இவ அழுதுட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, என் பையனோட வாழ்க்கையை கெடுக்குதுன்னு இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போவே ஹீரோக்கு கால் பண்ணி அங்கிள் என்னை காப்பாத்துங்க, என்னால் முடியல, எல்லாரும் என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே உள்ள ஆள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவளோட லொக்கேஷன் எந்த இடம்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் கல்யாணம் பொண்ணு உன்னை கூட்டு போனாங்களே, ஒருவேளை மேடமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி வாங்க போகலான்னு ஹீரோ வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இவளை போட்டு படாத படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா உன் வயிற்றுல உள்ள குழந்தைய அழிச்சியாகணும், அப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கணும், அவள் வயிற்றுல அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா இந்த இடத்துல கல்யாண பொண்ணு காணோம். அவங்க தான் ஹீரோனை தனியாக கூட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ ஹீரோவோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்கள உள்ள கூட்டு போயிட்டாங்கன்னு இவங்க எல்லாம் வழியை விட ஹீரோவில் காப்பாத்துறதுக்காக வந்துடுறான். இப்போ அவங்க ஹீரோனை கட்டையெல்லாம் அடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்து அவங்கள அடிச்சுட்டு இவ்வளோ காப்பாற்ற ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அவங்கள அடி பீச்சு எடுத்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தானே இருக்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அவளோட அம்மா தடுக்கிறாங்க. யார் நீ, என் பொண்ணை எங்கே கூட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்கள் பொண்ணை இனிமேல் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம், எவ்வளோ பெரிய பணக்காரர் வந்து உங்கள் பொண்ணை கூட்டு போகிறாருன்னு தெரியுமா, ஜான்சன் கம்பெனியோட ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக தொட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்க. அவருக்கு அவங்க ஆளுங்க கால் பண்ணி மேடமை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் குழந்தைக்கும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஐயோ என் பேர பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு இவரை பதட்டமா கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவளை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கா.
இப்ப அவ இப்படி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ வயித்துல கைய வச்சுட்டு, "வயிறு எதுவும் வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நல்லா தான் இருக்கேன்னு" இவ அவளோட ட்ரெஸ்ஸ பார்க்குறா. பார்த்தா அவ ட்ரெஸ்ல டொமேட்டோ சாஸ் ஊத்தியிருக்கு. அத பார்த்த உடனே, "ஏய் இது டொமேட்டோ சாஸ் பண்ணி இவ சாப்பிட்டுட்டு இருக்க?" "ஆமா டொமேட்டோ சாஸ் தான். இது எப்படி உன்கிட்டன்னு சொல்ல?" "என் தம்பி தான் சாப்பாடு குடுத்தான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டொமேட்டோ சாஸ் கீழ ஊத்திருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வயிறு வலிக்கலல? நல்லா தானே இருக்குன்னு" சொல்ல, "நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல. வயிறு இப்பதான் எனக்கு வலிக்க ஆரம்பிக்குதுன்னு" இவ கத்திட்டு இருக்க. இவ கத்துறத பார்த்தவொன்னே சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப டென்ஷனா நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனோட அப்பா தான் வந்துடுறாரு. இப்ப அவர் வந்து, "ஏண்டா இருக்கிறது ஒரு பொண்டாட்டியா, அவளை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லா பொறுப்பும் நீ தானே ஏத்துக்கணும். அப்படி இருக்கிறப்ப இப்படி அசால்ட்டா இருந்துட்ட, நீ எல்லாம் வேஸ்டடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "ஏண்டா வெய் பைத்தியம்ன்றதுனால அவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவளுக்கு ஏதோ கொஞ்சமாதான் மனநிலை சரியில்ல. ஆனா அவ வயித்துல உள்ள குழந்தைக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும். அவள ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு கூட வச்சுக்கிற வழிய பாருன்னு" சொல்ல, "அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் எப்ப சொன்னேன்? நானும் அவளை கல்யாணம் பண்ற எண்ணத்துல தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க, சீக்கிரமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஊர்ல இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும். கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவோட ஆளுங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்ப டாக்டர் வந்து, "உங்க 2 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாசமா இருக்க பொண்ணை நல்லா பாத்துக்க மாட்டீங்களா? அவ உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லை தெரியுமா? அவளால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளோட மெண்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனா அவளுக்கும் அவ குழந்தைக்கு பெரிய ஆபத்தாயிரும். நல்ல வேளை இப்போதைக்கு காப்பாத்திட்டோம். அவளை நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு." இப்ப அவளுக்கு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா தான் வராரு. இப்ப அவரு வந்து, "குழந்தை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தை நல்லபடியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க." இப்போ உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாருடா பேரண்டி, நான் உன்னோட தாத்தா. அப்புறம் இங்க நிக்கிறானே, இவன் தான் உன்னோட அப்பா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அது பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, என் குழந்தை மேல எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்காங்க. நானும் பாசமா இருப்பேன் அப்படின்ற மாரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தடவை வரும்போது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவரு பார்த்தீங்கன்னா, "இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ அவனை புருஷன் தான் கூப்பிடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் அவன் கூட தான் ஒண்ணா சேர்ந்து எங்க வீட்ல வாழப் போற. வா போலாம்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லாரும், "வாங்க மேடம்னு" சொல்லிட்டு இருக்க. "மேடமா? யாரு மேடம்னு கூப்பிடுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலன்னு" சொல்ல, "ஒன்னதாம்மா மேடம்னு கூப்பிடுறாங்க. இந்த வீடு உன்னோட வீடு. இவங்க எல்லாரும் உன்னோட வேலைக்காரங்க. இதுக்கப்புறம் எது வேணாலும் இவங்களை கேள, அவங்க பார்த்துக்குவாங்க. இங்க பாரு, உனக்காக நான் gift ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கன்னு" சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டு, நகை, தங்க கட்டின்னு நிறைய வாங்கி வச்சிட்டு இருக்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா, "மேடம், உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பர்ட் நான் தான். எதுனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "மெடிக்கலா? மெடிக்கல்லாம் ஊசி போடுவாங்களா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே என்ன பார்த்துக்கிறேன்னு" இவ பயந்து போய் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவரை பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும் பயப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சாக்லேட்டாக வாங்கி கொடுப்பாங்க. கேண்டீன் நிறைய சாப்பிடலாம். உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கு. இவ ரொம்ப பயந்து போய் ஹீரோவை பார்க்குறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, அவங்க எதுக்காக தெரியுமா? நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. மற்றபடி நீ பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவளை சமாதானப்படுத்துங்கன்னு" ஹீரோ சிக்னல் காட்ட, அவரை பார்த்தீங்கன்னா, "ஐயோ என்னால் மூச்சு விட முடியல. அதுக்கு காரணம் என் வயித்துல உள்ள பிள்ளையே தான் இருக்கும். இதை சரி பண்ண அவங்களால தான் முடியும்னு" இவர் நடிச்சிட்டு இருக்க. "என்னாச்சு உங்களுக்கு? வலிக்குதா? அப்படின்னா எனக்கு இப்படிதான் வலிக்குமான்னு" இவன் மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்க, "அட இல்லம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க கூட இருந்தாங்கன்னா நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். எதுவா இருந்தாலும் பறந்து போயிடும். வா வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "வீட்டுக்குள்ள போனா நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு" கேட்க, "கண்டிப்பா கிடைக்கும், வா போலான்னு" ஹீரோவில் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்து, "இது உனக்காக தான். இது நம்ம குடும்பத்தோடது. இதை கையில போட்டுக்குன்னு" சொல்லி அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வேலைக்காரங்க பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரிக்கு இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு. இப்ப ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "எங்க பாருமா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடலாம். உனக்கு எது வேணாலும் கேளு, உடனே தரேன்னு" சொல்ல, "எனக்கு அங்க இருக்க நிலா தான் வேணும். அது பார்க்க சூப்பரா இருக்குல்லன்னு" இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோவால தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பையன். இப்ப இந்த பையனுக்கு உண்மை தெரிஞ்சவன அவனை பார்த்தீங்கன்னா, என் அப்பாவை செடியூஸ் பண்ணது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் காண்டாயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா பார்த்தீங்கன்னா, "எங்க பாருமா, அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவனும் உன்னை அம்மான்னு தான் கூப்பிட போறான். இப்ப அவன் உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவோட பட்லர் தான் வரான். அவனை பார்த்த உடனே, "இவர் தான் உன்னோட பையனான்னு" கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "இவர் இந்த வீட்டோட பட்லர், என்னோட பையன் கிடையாது. என் பையனா இருந்தா கண்டிப்பா இன்ட்ரோ கொடுப்பேன். எங்க அவன்?" அப்படின்னு சொல்லி கேட்க,
அவர் வாசல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் போயிட்டாருன்னு சொல்ல மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்துறதுக்காக போயிட்டானா இவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான். அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டானா, இவனை முதல்ல எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளோதான் பார்க்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவனை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு வெய்வேயை பற்றி தான் யோசிக்கணும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க. இவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் காலை உடச்சி போடுறேன், கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அறிவே இல்லடான்னு அவரை இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு இவனை தான் காட்டுறாங்க. இவன் அவன் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்துட்டு என்ன சொல்கிறானா, என் அப்பாவை எவ கரெக்ட் பண்ணானே தெரியலையே, போகிற போக்கு பார்த்தா சொத்து என்னை விட்டு போயிடும் போலன்னு யோசிச்சுட்டு இருக்க. இவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏண்டா அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அவரோட பையன் அப்படின்ற பொசிஷன் உன்னை விட்டு போயிருன்னு சொல்ல இவ சொல்கிறத பார்த்தவொன்னே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோதா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். இப்போ அவன் இப்படி ஊட்டி விடுறத பார்த்தவொன்னே டே போதுண்டா, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா, நைட்டில் அதிகமாக கொடுக்காத, இடையில வேணா சாப்பாடு கொடுத்துக்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவளுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் நீ தான் ரெடி பண்ணணும், கல்யாண பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுன்னு சொல்ல கல்யாண பொண்ணா, யாரு கல்யாண பொண்ணுன்னு இவ கேட்க நீந்தாமா என் பையனோட கல்யாண பொண்ணு, உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, சரிடா அவளை கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னா அவளை ரூமுக்கு கூட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லிப்பை விட்டு போயிடுது. இப்போ அதை பார்த்தவொன்னே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ அவனை பார்த்தவொன்னே இந்த ட்ரெஸ்ஸை விட்டு போயிடுச்சு, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பார்த்து நீ வைக்க பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை நானே சரி பண்ணுறேன்னு ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட்டுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவை பிடிச்சி கடிச்சு விட்டுறா. அதை பார்த்தவொன்னே எங்க பாரு கிஸ் பண்ணும்போது இப்பெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது கடிப்பேன்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சி கடிக்க சரி சரி கடிக்கிறதுனா பொறுமையாக கடி, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கடிக்கக்கூடாது ஓகேவா. எங்க பாரு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரி என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற யாரு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்றா இருந்துட்டு இருக்க. அவனுக்கு உங்கள் பையன் தான் கால் பண்ணுறான். இப்போ ஃபோனோட ரிங்டோனை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு பயமாக இருக்குது தள்ளி போங்கன்னு இவ தள்ளி படுத்துட்டு இருக்க. என்னடா வேணும்னு ஹீரோ கேட்குறான். அப்பா நான் உங்க கூட பேசி ஆகணும்னு சொல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஃபோனை கட் பண்ணேன்னு இவன் ஃபோனை கட் பண்ண அவன் மறுபடியும் கால் பண்ணுறான். அப்பா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போ, எனக்கு ஏன் கால் பண்ணுற, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசு, உங்கள் அம்மாவை நான் தூங்க வச்சுட்ருக்கேன் ஃபோனை வேடான்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ணி விட அதை பார்த்தவொன்னே இவனை பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்த பொண்ணுக்காக ஏன் ஃபோனே கட் பண்ணி விடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இவன் பயங்கர காண்டாயிட்டு இருக்க. இவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா டேய் வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு விசாரின்னு சொல்ல இவனு கால் பண்ணி விசாரிக்கிறான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க, சார் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல இந்த பிரெக்னெண்டா அப்படின்னு இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் உடனே வீட்டுக்கு போயாகணும்னு சொல்ல லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நீ வீட்டுக்கு போனேன்னா நீ போய் சொன்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அமைதியா இருறான்னு சொல்ல அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கலாம், என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையா பார்த்துக்கலாம் ரிலாக்ஸா இருன்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனோட அப்பாவை யாரை செடியூஸ் பண்ணதுன்னே தெரியல, எனக்கு அவர் மேலே அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு, ஏன்னா அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசா அவர் தான், இவன் கூட சுத்துறதே வேஸ்ட்டு, அவரை கரெக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே சரியாயிருன்னு இவ ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு அவளோட வாட்சை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான், நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் மறக்காமல் சாப்பிட்டேன்னு சொல்ல எவ்வளோ அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ ஆஃபீஸ்க்கு போல ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி அவளை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கே ஹீரோவோட ஆள் தான் வரான். இப்போ அவன் வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல அமைதியாயிரு மெதுகாக பேசுன்னு ஹீரோ சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கான ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்புறம் மேடம் 3 பார்க்கணுன்னு சொன்னாங்களே அதுக்காக டெலஸ்கிரீலாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல என்ன வேலை பார்க்கணும், என்ன எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நீ என்ன வேலை பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன், இதை எடுத்து வீடெல்லாம் தொடன்னு சொல்ல ஹீரோயினும் தொடச்சிட்டு இருக்கா. இப்போவே இப்படி தொடச்சிட்டு இருக்க அந்த வேலைக்காரங்க ஜாலியாக ஃபோன் பண்ணிட்டு இவனுக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி மேடமை வீடு தொடக்க வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுங்கன்னு இவ சொல்ல கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவ ஹீரோயினை டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் தொடச்ச தண்ணி வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு தொடக்கட்டுமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அப்புறமா சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ தொடச்சிட்டு இருக்கான். இப்போ இவ இப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது அவங்க காலை குறுக்க வைக்க இவ கீழே விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னா அவங்க சிரிச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ இவன் வீட்டுக்கு வந்து பார்க்க இவ கீழே விழுந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னே வேவே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு அந்த வேலைக்காரியை பிடிங்கடான்னு சொல்லி ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல அவங்கள அவங்கள பிடிச்சி வச்சிடறாங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா சார் நான் வேணும்னு பண்ணல, மேடம் அதான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க, நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு
சொல்ல என்ன நடந்துச்சுன்றதை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ அதை பார்த்தவொன்னே இதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல சார் நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் உன்னை நான் இங்கே பார்க்கவே கூடாது இவ்வளோ அடிச்சு இங்கேருந்து துரத்துங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களாம் அந்த லேடி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எதுனாலும் என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் எதை நினச்சி கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ரூமுக்கு வர அந்த இடத்துல டெலிஸ்கோப் தான் இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னா அங்கிள் இது எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணேன் இது மூலமாக பார்த்தா நிலா ரொம்ப கிட்ட தெரியும்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்க இந்த நிலா பார்க்க கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த நிலா எனக்கு தான் சொந்தான்னு சொல்ல ஆமாம் இது உன்னோட நிலா தானே ஹீரோ சொல்கிறான். அப்போ உங்கள் நிலா எங்கன்னு கேட்க என் நிலா என் கண்ணு முன்னாடி தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல எனக்கும் உன்னை கிஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இங்கே கிஸ் பண்ண பிடிக்கும் இங்கே கிஸ் பண்ண பிடிக்கும்னு ஹீரோ ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் கிஸ் பண்ண பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு இவ சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவனோட சட்டையை கழட்டிட்டு இருக்க. அங்கிள் என்ன பண்ண போறீங்கன்னு இவ கேட்குறா. என்ன பண்ண போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிட் பண்ணி வெளியே அமிச்சிட்டான். அந்தளவுக்கு அவள் புத்திசாலியா அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு இவன் ஹீரோனை திட்டிக்கிட்டு தான் உள்ளே வரான். இப்போ அவன் இப்படி உள்ளே வந்துட்டு இருக்க அந்த இடத்துல உள்ள பட்லர் பார்த்தீங்கன்னா வாங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல தாத்தாவும் அப்பாவும் எங்கன்னு கேட்குறான். அவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் பிஸியாக இருக்காங்க உங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்லன்னு சொல்லிட்டு இருக்க என்னமோ பண்ணி தலையிட்டோம். சரி என்ன கையில் இத்தனை சாவி வச்சுருக்கீங்க தாத்தா எனக்காக கொடுத்தாரான்னு சொல்ல இது உங்களுக்காக கிடையாது மேடம்காக சார் அரேஞ்ச் பண்ணது நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் பிஸியாக இருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா கிழவனுக்கு அவனோட சொந்த பேரை வரப்போறான்னு தெரிஞ்சவொன்னே ரொம்ப குதூகலமாக இருக்கான் போல. கண்டிப்பாக அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் இந்த குடும்பத்தோட வாரிசு என்னைக்கு நானா மட்டும்தான் இருக்கணும்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரேன் தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட கவனிக்காம கரெக்டாக வந்து இவன் காலிலே இடிச்சு இவன் கீழே விளையாடுற மாதிரி போக பைத்தியக்காரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு ஆள் இல்லைன்னு ஒன்று கூட்டு வந்துட்டாங்களா உன்னை மாதிரி மென்டல் எல்லாம் யாரு தான் வீட்டுக்குள்ளே விட்டதோ உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்ல நீ அந்த கெட்ட பையன் தானே இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க இந்த வீடா இது என்னோட வீடு என் வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை எவன் இங்கே வேலைக்கு வச்சதுன்னு தெரில எங்க பாரு ஒழுங்கா வேலைக்காரினா வேலைக்காரி வேலையை மட்டும் பார்க்கணும் நான் எப்பப்போ என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்ல நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போனோம் என்னை விடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு எவ்வளோ தேரம் இருந்தால் என் முன்னாடி என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பாவோட புது பொண்டாட்டியை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது இவன் கிட்ட வாயை திறக்கவே கூடாதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க போடுற ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து இந்தா வேலைக்காரங்க போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்க வீட்டுக்கு மகாராணி மாதிரி தெரியாதுன்னு சொல்ல சரி போட்டு வரேன்னு இவ்வளோ போய் ட்ரெஸ்ஸை போட்டு வரா. இப்போ அவன் இப்படி போட போயிட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கால் பண்ணி டே என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் எல்லாருமே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெரிய கூத்தியே நடக்க போகுதுன்னு அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்துடுறான். இப்போ அவளை பிடிச்சி கீழே தள்ளிட்டு இந்த இடத்துல எதாவது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் தின்னுன்னு சொல்லி அவளை போட்டு படாத படப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்போ வந்து இவ்வளோ இதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தா இந்த மாதிரி பைத்தியக்காரினால உன் வீட்டோட பார்ட்டி தான் வீணா போகுன்னு சொல்ல அவளை நான் தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சாப்பாடை திருடி திங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா போல சரியான வேலைக்காரி அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் வேலைக்காரியெல்லாம் கிடையாது நான் இந்த இடத்துல கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன்னு சொல்ல கெஸ்ட்டாக வந்திருக்கியா வேலைக்காரங்க ட்ரெஸ் போட்டிருக்க ஆனால் இந்த இடத்துல கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்ல போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியுதா பாரு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாருன்னு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஜூஸ் தூக்கி கீழே ஊற்றிட்டு இதை நீ தான் துடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு இவ கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்க்குறா. இந்த பிரேஸ்லெட் ஜான்சன் குடும்பத்தோட வாரிசு போடுற பிரேஸ்லெட்டு இது இவ போட்டிருக்கா அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என்ன சிஇஓ சாரோட பொண்டாட்டின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கியா யாரை கிட்ட இதை எடுத்து போட்டா கண்டிப்பாக இதை நீ திருடிட்டு தான் வந்திருக்கணும் வீட்டில் வீட்டு வேலை பார்க்க சொன்னால் அங்கே உள்ள காஸ்ட்லியான பொருள் எல்லாம் திருடி கையில் போட்டுட்டு இருக்கியான்னு கேட்க நான் ஒன்றும் இதெல்லாம் திருடிட்டு வரலன்னு இவ சொல்ல அங்கே உள்ள யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டை தாத்தாவும் அங்கிள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல அவர் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்னு கேட்குறான். ஏன்னா அங்கிள் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அவரோட பேர் இதுன்னு ஹீரோவோட பேரை சொல்ல அதை பார்த்தவொடனே ஜான்சனுக்கு கோவம் வந்து ஜூஸ் தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றிடுறான். எங்கள் அப்பா உனக்கு பாய் ஃப்ரெண்டா இந்த ஊரில் உள்ள பணக்காரரில் எங்கள் அப்பாவும் ஒரு ஆள் அவர் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எங்கள் அப்பா பற்றி ஏதாவது பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா
உன் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் உனக்கு சொந்தமானதே கிடையாது, அது எனக்கு தான் சொந்தம். கலெக்டரி அப்படின்னு சொல்லி அவளை போட்டு படுத்த அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து தள்ளி போங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தது உங்கள் தாத்தாவும் அப்பாவும் தான் சொல்ல. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கே ஒரு உதவியை போட்டுட்டு நான் சொன்னதை செய்யினா நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. அவங்க வாரிசு பிரேஸ்லெட்டை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு பைத்தியக்காரிக்கு போய் யாராவது பிரேஸ்லெட்டை கொடுப்பாங்களா? தள்ளி போய் இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவன் அந்த இடத்த விட்டு போக சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பிரேஸ்லெட்டை எதுக்காக இவகிட்ட கொடுக்கணும்? கண்டிப்பாக இவ போய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்டை குறி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவள் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை கட்டாயமாக உருகிடுறாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மட்டும் இல்லை, உன் அப்பாவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்க. அவனை பார்த்தீங்கன்னா என்னடி கொஞ்சம் நேரம் உன்னை காப்பாற்ற ஆள் வந்துருச்சுன்னு திமிரு வந்துருச்சா? உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்ல அவள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வேறு எதையாவது மறைச்சி வைக்க போகிறான். டக்குன்னு வந்து அவள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் இவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஹீரோவோனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அப்பா வந்துட்டீங்களா? இந்த பைத்தியக்காரி உங்கள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே கெடுக்க பார்த்தா அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவளை வந்து தூக்கிட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அங்கிள், எதுக்கு கவலைப்படாதீங்க, இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டோம், உங்கள் குடும்பத்தோட பிரேஸ்லெட்டை கையில் போட்டிருந்தான்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்குறத பார்த்தோன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா என்ன சிஇஓ சார் இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறாரு, உண்மையாகவே இந்த பொண்ணு தான் அவரோட பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. என் பிரேஸ்லெட்டை கட்டாயப்படுத்தி என்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க, என்ன எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்கன்னு இவ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, அவன் ஒரு பைத்தியன்னு சொல்ல யாரோட பைத்தியம், நீந்தா பைத்தியம்னு ஹீரோ அவனுக்கு ஒரு அறைய போட அதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டி இவ தான், என் குடும்பத்தோட மருமகளும் இவ தான், இவ ஏன் குடும்பத்தை சேர்ந்தவ, இவ மேலே ஒரு சின்ன கீரல் பட்டா கூட அது என் குடும்பத்தை டச் பண்ணதுக்கு சமம், கண்டிப்பாக யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அப்பா இதுதான் என்னோட அம்மாவா? அப்பாவை சரியான பைத்தியம், ஒன்றா நம்பர் லூஸு, அவளை எப்படி உங்கள் பொண்டாட்டி ஆக்கலாம், என்னால் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல நான் யாரை கல்யாணம் பண்ணணுன்றதை நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும், நானும் அவளை உண்மையாக காதலிக்கிறோம், நான் விவேயை தான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல அப்பா தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அவள் ஒன்றா நம்பர் பைத்தியக்காரி, சரியான மென்டல்னு சொல்ல போது நிப்பாட்டுறான்னு ஹீரோ அடிக்கிற அளவுக்கு கையை வாங்கிட்டு எங்க பாரு அவள் ஒன்றும் பைத்திய கிடையாது, உண்மையான முட்டாள் நீ தான், இன்னொரு தடவை அவளை ஏதாவது சொன்னா அவளை தான் ஒழுங்கு அந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு இவ்வளோ என்னோட அம்மாவா நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் நான் உங்களை விட்டு போக விரும்பல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா அப்படியே பேசி பேசி எங்கள் அப்பாவை மயக்கிறியான்னு அவன் அடிக்கிற மாதிரி வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அவன் இப்படி பண்ணவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதுக்காக அந்த பைத்தியக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவளை கண்டிப்பாக என்னோட அம்மாவை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு இவன் ஒன்று கத்திட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா இவன் இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்புங்க, இவன் திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் அவனை அங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அவனை இப்படி பிடிச்சிட்டு போகிறத பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவர் உங்களோட சொந்த பையன்னு சொல்ல என் கையை பிடிக்க உனக்கு தகுதியே கிடையாது, யாரை கேட்டு இந்த பிரேஸ்லெட்டை அவகிட்டேருந்து வாங்கினா அப்படின்னு ஹீரோ கேட்க அந்த பொண்ணு இந்த பிரேஸ்லெட்டை திருடிட்டே தான் நினச்சி தான் நான் இப்படி பண்ணேன், மற்றபடி நீங்கள் கொடுத்து கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானும் கிஸ் பண்ணுவேனேன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சட்டைக்குள்ள கையை வச்சுட்டு இருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ரெஸ்ட் எடுன்னு சொல்ல எனக்கு ஒரு டவுட்டு, ஜான்சன் உங்களோட பையனா, அவன் எனக்கும் பையன் தானேன்னு சொல்ல ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். ஆல்ரெடி வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு, அவன் பெரிய குழந்தை, ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன், எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு புள்ளி பண்ணிட்டே இருப்பான், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் உனக்கு குழந்தைங்க தான், 2 பேரையும் நீ ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் என் பையன் கேட்கணும்ல, கண்டிப்பாக கேட்பானே. இவ கனவு காண ஆரம்பிச்சிடறா. இவ சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவன் இவளுக்காக செருப்பு போட்டு விட்டுட்டு வீடெல்லாம் துடைக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் நான் சொல்கிறத கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நீ சரியாக சொன்ன, ஜான்சன் நீ சொல்கிறத கண்டிப்பாக கேட்பான், இதை பற்றியும் கவலைப்படாத, இப்போதைக்கு நீ அவனை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, வயிற்றில் இருக்க நம்ம குழந்தைய பற்றி மட்டும் கவலைப்படு, அந்த குட்டி பாப்பாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோ மறுபடியும் அவளை கிஸ் பண்ணலான்னு வர இவ தலகாணியை குறுக்க வச்சிடா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா குறுக்காலையும் வைக்கிறேன்னு தலகாணியை பிடிச்சி 2 பேரை விளையாடிட்டு இருக்க, அதில் உள்ள பஞ்சு எல்லாம் வெளியே வந்துடுது. இப்போ அதை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் அந்த பஞ்சு கூட விளையாடிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இறகுனா ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இன்னும் வேணுமான்னு கேட்க போதும் இதுவே நல்லதாக இருக்குது, எனக்கு என்னென்னே தெரியல உங்களை கிஸ் பண்ணது போல இருக்குன்னு சொல்ல
இவனை பார்த்தீங்கன்னா தாராளமாக கிஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ இல்லை, ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம்னு சொல்ல, எனக்கு அது மட்டும் பத்தாது, அன்னைக்கு நைட்டு ஒன்றா பண்ணோமே அதே மாதிரி இப்போவும் பண்ணணும்னு சொல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வந்திருப்பா போல. இப்போ அவள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. பின்னாடி ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கையில் பொம்மை, ஷாப்பிங் போன திங்ஸ்னு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கான். இப்போ இதை பார்த்தோன்னே அவன் கையில் வச்சிருக்க பொம்மையை வாங்கிட்டு, பாவம் அசிஸ்டன்ட் நிறைய தூக்கி தூக்கி ரொம்ப டயர்டாக இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வாங்கி வச்சிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டபுள் போனஸ் வாங்கிக்கடான்னு சொல்ல, அவன் சொன்னதை பார்த்தோன்னா அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணுறாளுங்க. இப்போ இந்த கால் வந்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு உடனே என் ஃப்ரெண்டு ஏறுது. இப்போ அவளை பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தா கெட்ட பொண்ணு மாதிரி என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள பையனை பார்த்தீங்கன்னா அது அவனோட பொண்டாட்டி, அந்த பொண்ணோட மூளை 6 வயசு குழந்தையோட மூளை மாதிரி தான் வேலை செஞ்சுட்ருக்கு. பார்த்தீங்கன்னா வாங்க எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல, ஹீரோவும் கேக் வெட்ட கூப்பிட்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரல, நான் எங்கேயும் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்றேன், நீங்கள் போய் கேக் வெட்டுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவளை தனியாக விட்டுட்டு கேக் வெட்டுற இடத்துக்கு வர, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு கேக்கோட வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி காஸ்ட்லியான கேக்லாம் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், இந்த அப்படின்னு சொல்லி தங்கச்சி இல்லை, அதனால தானே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்ல, இங்கே பாருமா நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ போகும்போது என்ன சொல்கிறேன்னா ஒழுங்கா தங்கச்சியை கண்ட்ரோலில் வச்சுக்க, இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போக, டே மச்சா கோவப்படாதடா அப்படின்னு அவனும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து டேய் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சின்ன வயசில் காணாமல் போனேன் என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்காடா, எனக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, தங்கச்சியா அப்படின்னா நீங்கள் எனக்கு அண்ணாவான்னு கேட்க இன்னும் ஆமான்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சரியான லூஸாக அவன் பேசுகிறத மைண்டில் எடுத்துக்காத, வா போகலான்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்க. இங்கே பாரு எனக்கு வெய்வையே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை பார்த்த உடனே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லைன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாமல் அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை உண்மையாகவே இவ அவனோட தங்கச்சியாக இருந்தா மார்ட்டின் குடும்பத்தோட வாரிசாக மாறிடுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு, எங்கே பாரு உண்மையாகவே அந்த பையன் உன்னோட அண்ணனாக இருந்தா அவன் கூட அவன் வீட்டுக்கு போவியான்னு கேட்க, அவர் உண்மையாக என்னோட அண்ணனாக இருந்தால் போகிறதில்ல என்ன தப்பு, எனக்கும் ஒரு ஃபேமிலி கிடச்சிடும்லன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு வேளை போகணும்னு ஆசைப்பட்டா போகலாம், ஆனால் நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன், என்னை விட்டுட்டு நீ எப்பவும் போகக்கூடாது, உன்னோட புருஷன் நான் மட்டும்தான் சொல்ல, எனக்கு எல்லாரையும் விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவ கனவுல இவளை யாரோ தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி கனவு வருது. அந்த கனவு வந்த உடனே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்கன்னு இவ பயத்தில் கத்திட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு என்னன்னு தெரில, எது கனவு வருது, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, கனவு தான், எதுக்காகவும் பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான். சரிவா சாப்பிட்லான்னு ஹீரோ அவளை ஹாலியை கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கே டாக்டர் தான் வராரு. அவன் நைட்டு தூங்கும்போது ரொம்ப பயப்படுறா. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் மறந்துருக்கான்னு நினைக்கிறேன், அதுதான் அவள் கனவுல வந்துட்டு போயிட்டுருக்கு, ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்தால் அவள் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் இவ்வளோ நார்மலாக்க முடியும்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, இதில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது, அந்த பொண்ணோட பழைய ஞாபகங்கள் வந்தாலே அவள் நார்மல் ஆயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவன் நார்மல் ஆகிட்டா எனக்கு அதுவே போதும், அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடு சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நானே ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக சமைச்சேன், நல்லா இருக்கா சாப்பிட்டு பாருன்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வேகமாக ஓடி வர, உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்குறான். டே மச்சான் நான் சொன்னதை மறந்து போயிட்டியா, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் இன்ட்ரோ கொடுக்கணும், நான் கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேனே, தயவு செஞ்சு உதவி பண்ணடா, இந்த பொண்ணு பார்க்க என் தங்கச்சி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு அவன் கூட போக விருப்பமானு ஹீரோ கேட்குறான். அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு வேவே, என் வீட்டில் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும், வந்தனா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு சொல்ல, அப்படின்னா தாராளமாக போகலான்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இப்போ அவளை பார்த்தவொன்னே அவனோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன வயசில் காணாமல் போன நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கான், என்னால் நம்பவே முடியலன்னு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவனோட தங்கச்சி பார்த்துட்டு பயங்கரமா பொறாமப்பட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அம்மா இவ இப்படி உங்களோட பொண்ணாவா, இவ சரியான பைத்தியன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு ஜோ வாய மூடு, அவ பார்க்கறதுக்கே கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கா, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போவ எப்படி பண்ணிட்டு இருக்க, வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசலான்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அப்பா கழுத்தில் போட்டிருக்க பெண்டை தொடலான்னு வர, எங்கள் அப்பாவோட பெண்டை தொடாத, அதை தொட
தொடுற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் கையை எடுத்துறா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அமைதியாயிருமா, எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட கத்திட்டு இருக்க, வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் விட சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல சரி இந்த சாக்லேட்ஸ் அப்படின்னு ஹீரோவுக்கு சாக்லேட்டை கொடுக்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க பொண்ணு தான் ஞாபகம் வரா. ஏன்னா அவ்வளோ சின்ன வயசுலேருந்து இந்த சாக்லேட் தான் சாப்பிடுவா. இப்போ இதை யோசிச்சு பார்த்துட்டு என்னங்க இந்த பொண்ணு தான் நம்ம பொண்ணா இருப்போம்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து பார்த்துடலான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அந்த ஜோ பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குது என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்ல என்னமாச்சுன்னா அவங்க எல்லாரும் அவ்வளோ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கிள் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்ல சரிவா போகலான்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். பார்த்தா அவ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து பிரிச்சதே இவ தான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா டேய் உங்கள் 2 பேருக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது, நீ வேவையை கூட்டிகிட்டு கிளாஸுக்கு போகணுன்னு சொல்ல என்னது கிளாஸுக்கா, இல்லை நான் கிளாஸுக்கெலாம் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோ சிரிச்சிட்டு டேய் இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல, மீட்டிங் எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றானுங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட கையை பிடிச்சிட்டு இப்போ நம்ம போகிற கிளாஸ் உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு பேரண்டிங் கிளாஸுக்கு தான் வந்திருக்கான். குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குற கிளாஸுக்கு. இப்போ அந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவில் பத்திரமா பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் இந்த பொண்ணு தான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்குன்னு இவளுங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அங்கே வந்திருக்க டீச்சர் குழந்தைய எப்படி தூக்கணும், எப்படி ஃபீடிங் பண்ணணும், எந்த மாதிரி கேரிங் இருக்கணும்னு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருக்க. அங்கே வந்திருக்க எல்லாரும் இதை கற்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்திருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நான் என் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறேன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, அவர் எனக்கு தான் சொந்தம் யாருக்கும் வீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவள் ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்க. இந்த சைடு எந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ என் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட முடியை எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஜோ பொண்ணு முடியை மாற்றுறதுக்காக நர்ஸு வேஷம் போட்டு வந்து அந்த முடியையும் மாற்றி விட்டுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால என் குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா என்னால் இதை நம்பவே முடியல, கண்டிப்பாக வேவே என்னோட தங்கச்சி தான், ரிப்போர்ட்டை யாரோ மாற்றி வச்சுருக்காங்க, இதில் ஏதோ கோல்மால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடந்துச்சுன்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இவன் இப்படி அவனோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவ்வளோ திரும்பி பார்க்க அந்த இடத்துல அவளை காணோம், எங்கே போயிட்டா இவ அப்படின்னு அவ ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பொம்மையில வச்சு விளையாடிட்டு இருக்கா. இவ இப்படி விளையாடுறத பார்த்தவொன்னே பைத்தியக்காரி இங்கே என்னடி பண்ணுறேன்னா அவள் காலால் உதஞ்சு விட இவ பொம்மையை தூக்கி அவள் மேலே வீசிடுறான். அதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா என்னைய நீ அடிக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட அவள் மண்டியில் அடிப்பட்ட இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து வெவ்வே உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எதுக்காக அவளை எங்கே கூட்டு வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை புலி பண்ணுறதை நீ விடவே மாட்டியான்னு சொல்லி இவன் ஜோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் அண்ணனை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அண்ணனுக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி சார் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் தங்கச்சி ஜோ தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றி வச்சுருக்காங்க, அவங்க தான் முடியை மாற்றி வச்சுட்டாங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் அவள் கூட விளையாடிட்டு இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் வந்துடுறான். ஜோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கே நல்லா தெரியும் தொலைஞ்சு போன என் தங்கச்சியை நாங்கள் எத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கோன்னு, அப்படி இருக்கிறப்ப இதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றி வச்சேன், இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னொரு தடவை என் தங்கச்சி விஷயத்தில் தலையிட்டுனா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்க வெளில போகலான்னு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்க. அவங்க அண்ணனுக்கு அவங்க போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட முகமே வாடி போயிடுது. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உன்னோட உண்மையான அம்மா அப்பா கண்டுபிடிச்சாச்சு, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியான்னு கேட்க நான் ஏன் உங்களை விட்டுட்டு போகிறேன், உங்க கூட சேர்ந்து தான் போக போறேன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோ இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவ கூட விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பட்லர் தான் வராரு. இப்போ அவர் வந்து சார் மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல சரி வா போகலான்னு அவன் ஹீரோனை கூட்டிகிட்டு வர. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, ஒன்று தாம்மா இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்தோம், என் பொண்ணு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தோன்னா அவளோட அம்மா அப்பா 2 பேரும் பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ, அதுக்காக உன் குடும்பத்துக்கு ஒரு
சின்ன கிஃப்ட்னு சொல்லி அவங்க நிறைய தங்க கட்டி நகைன்னு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுக்க, இங்க பாருங்க இதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஏன்னா அவன் என் குடும்பத்துல ஒரு தினை ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கல்யாணம் நடக்கல, அதனால இந்த பண நகை எல்லாத்தையும் கல்யாணத்துக்கான வரதட்சணையா ஏத்துக்க, சீக்கிரமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இவதான் எங்களோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தாங்கணும். அப்புறம் ஒரு விஷயம், என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறோம், என் பொண்ணை இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டேன், கொஞ்ச நாள் அது எங்க பொண்ணு என் கூட இருக்கட்டும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க, பார்த்தா அவளை மகாராணி மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு உனக்காக தான், உன் செலவுக்காக வச்சுக்கமான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவளுக்காக லேட்டஸ்டா வந்து எல்லா மாடல் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வராங்க. இப்போ அவங்க இப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச பொம்மை திங்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். இப்போ அவன் இப்படி எடுத்துட்டு வந்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ எடுத்துட்டு வந்த பொருட்கள் தான் பிடிச்சிருக்கு. அது பார்த்தோன்னா அவ சந்தோஷமாயிட்டு இருக்க. அம்மா அவனை பார்த்தீங்களா, என் தங்கச்சியை கரெக்ட் பண்ண பார்க்குறான், அவன் நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம பொண்ணு நமக்கு தான், யாருக்காகவும் நம்ம பொண்ணை விட்டுக்கு இருக்கக்கூடாதுடான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை ரொம்ப பாசத்தோடவும் கேரிங்கோடவும் பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி இவன் மேலே பாசம் காட்டுறத அந்த பொண்ணு தூரமாக இருந்து பார்த்துட்டு, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நீ போய் தாண்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவதான் வரா. இப்போ வந்து உன்ன மாதிரி நாயெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்புன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது மேலே அவங்க அம்மா வர்றதை பார்க்குறான். அதை பார்த்தவொன்னு ஹீரோனோட கையை பிடிச்சி அவ கண்ணத்தில் அவளே அரைஞ்சிட்டு திரும்பி பார்க்க இவங்க எல்லாம் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா நீ தான் என்னோட பொண்ணுன்னு இனிமேல் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போகிறோம், நாளைக்கு இந்த பார்ட்டியில் கலந்துக்க உனக்கு சம்மதம் தானேன்னு சொல்ல இவ்வளோ சம்மதம்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்து வேணும்னே வந்து அவளை இடிச்சுட்டு அவளை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்கா. நீ ஒரு பைத்தியம் தானே, ஒழுங்கா நடக்கணும்னு தெரியாதான்னு சொல்ல, வந்து இடிச்சது நீங்க தான், என் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்களை இடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை தான், அவதான் ஆளுங்களை விட்டு இவளை போட்டு டார்ச்சர் பண்ண சொல்லியிருப்பா. இப்போ இவளை இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த ஜோமே வந்துடா. இப்போ இந்த ஜோ ஹீரோயினை பார்த்தவொன்னே, போன தடவை தான் எங்கிட்டேருந்து தப்பிச்சுட்ட, இந்த தடவை கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவதான் ஹீரோயினை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு தண்ணி கொடுத்துருப்பா. ஹீரோயின் குடிச்ச தண்ணியில மயக்க மருந்து கலந்து கொடுக்க, அதை குடிச்ச கையோட ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ இவ ஹீரோயினை தனியா அதே இடத்துல விட்டுட்டு வந்திருப்பா. எல்லாமே இவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பா. அந்த வீட்டுக்கு ஒரே வரிசா இவ தான் இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ அப்பயே பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பா. போன தடவை தப்பிச்ச மாதிரி இந்த தடவை கண்டிப்பா அவனால தப்பிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இப்ப அவ ஹீரோயின் கிட்ட தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, அவ ஒரு பைத்தியம், அவ கூடலாம் சண்டை போடாதீங்க விடுங்க போகட்டுன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு இந்த இடத்த விட்டு போறா. இவ இப்படி போகும்போது அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க அந்த ட்ரெஸ் லைட்டா விலகிருது. போய் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, வெயிட்டர் அவளை கூட்டிட்டு போன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு வெயிட்டர் கூட போறா. பார்த்தா அந்த வெயிட்டர் ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திட உள்ள இன்னொரு பையன் இருக்கான். அவனை பார்த்தவொன்னு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா அந்த வாய்ப்புக்கு கூட நீ தகுதி இல்லாத பொண்ணுன்னு இவ்வளவு பார்த்தீங்கன்னா உள்ள கிடக்குற அந்த பையனோட கையையும் காலையும் கட்டி போட்டுறா. இப்போ அவ இப்படி கட்டி போட்டுட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டிக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து எங்க வேவே அப்படின்னு சொல்ல அவ ட்ரெஸ் மாத்துறதுக்காக உள்ள போனான்னு வெயிட்டர் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்ட்டிக்கு போறான். ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கான்னு நினைச்சிட்டு இப்போ அவன் இப்படி போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓ மாணவிக்கால் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு என்னை யாராவது காப்பாத்துங்களேன், என்ன புள்ளி பண்றாங்கன்னு கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ள வந்து இந்த பையனுக்கு 2 அடியை போட்டுட்டு இவளை காப்பாத்திடுறான். இப்போ ஹீரோ இப்படி காப்பாத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அண்ணனும் வந்துடுறான். இப்போ அவன் வந்து நான் என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவளை பார்த்துக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக என்ன பார்த்தீங்கன்னா என்னமா ஆச்சுன்னு நடந்துக்குதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. ஆனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல வா அப்படின்னு சொல்லி ஹீரோனும் ரூமுக்கு கூட்டு வரான். இப்போ அவள் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. வெளியே உங்க அண்ணன் தான் நிற்கிறான். அதை பார்த்தவொன்னே அந்த ஜோவை பார்த்தீங்கன்னா வெயிட்டரை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா சார் மேடம் உங்களை கூப்பிட்டாங்க பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு வைவே நான் வர வரைக்கும் டோரை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையில் மாத்திரையோட ஹீரோயினை பார்க்க வரா. இப்போ அவள் உள்ளே வந்துட்டு இந்த தடவை உனக்கு லக் இருக்கு அதனால தப்பிச்சிட்டேன்னா அவள் பேசிகிட்டு இருக்க. இவள் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறா. ஏன்னா அவளுக்கு அன்னைக்கு மண்டையில் அடிபட்டுச்சு இல்லையா, அப்பயே பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அவள் வெளியில் காமிச்சிக்காம இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா மார்ட்டின் குடும்பம் எனக்கு தான் சொந்தம், அந்த குடும்பத்தை நீ எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக விட மாட்டேன், இந்த தடவை நீ செத்தே ஆகணுண்டின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி மாத்திரை கொடுக்கலான்னு வர
ஹீரோயின் தடுத்துடுறா. இப்போ அவளை அடிக்கலான்னு வர அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை போன தடவையே போட்டு தள்ளியிருக்கணும், அது என்னோட தப்பு தான், இந்த தடவை கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க அண்ணன் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே என்னாச்சு, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் வரதை பார்த்தவொன்னே அவள் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவன் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுற, நீ யாருன்றது இங்கே உள்ள எல்லாருக்கும் நான் நிரூபிச்சே ஆகணும்னு அவள் அமைதியாக பார்ட்டிக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்து அவளை யார புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அறையை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கவலைப்படாத, எல்லாம் நம்ம கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அம்மா அப்பா எனக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, இனிமே நான் லூசு கிடையாதுன்னு சொல்ல இவ சொன்னதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னோட செல்ல தங்கச்சி இருக்காளே அவ என்ன காரியம் பண்ணான்னு உங்க யாருக்கு தெரியாதுல, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தனியாக கூட்டிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சதே இவதான் சொல்ல இவ சொன்னதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் என் வயிற்றுல உள்ள குழந்தைய கொல்றதுக்காகவும் என்ன கொல்றதுக்காகவும் டேப்லெட் எடுத்துட்டு வந்து இப்போ கூட என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என் மேலே பழிய போடாத, என் மேலே உள்ள பொறாமையில இப்படிலாம் பழி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல பொறாமையில ஒன்றும் பழி போடல, எவிடன்ஸ் இருக்கனால தான் பழிய போடுறோன்னு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இவளுக்கு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஃபேக்கான ஃபுட்டேஜாக தான் இருக்கும், இதெல்லாம் பொய்யானது, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எப்படி ஒன்னால எடுக்க முடிஞ்சதுன்னு அவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதுதான் பொய் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு இவ ரூம்ல பேசிட்டு இருந்தா இல்லையா, அதை ஹீரோயின் ரெக்கார்டிங் போட்டிருப்பாளே அதை எல்லாரும் முன்னாடியே போட்டு காமிக்க. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ சொல்றதை நம்பாதீங்க, இவ ஒரு பைத்தியக்காரி, இவ என்னைய குடும்பத்தையும் பிரிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உன்னை பத்தின உண்மை இப்போதான் எங்களுக்கு தெரியுது, உன்னை நாங்கள் நல்லா தானே பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் எங்கள் சொந்த பொண்ணை பிரிக்கிறதுக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்க, நீ எல்லாம் மனுஷியா இருக்கவே தகுதி இல்லாதவ, இந்த வீடை விட்டு வெளியே போன்னு சொல்ல அம்மா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா நீ எங்கள் சொந்த பொண்ணு இல்லாட்டியும் உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டோம், சொந்த பொண்ணு மாதிரி தானே வளர்த்தோம், ஆனால் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, இனிமே கண்ணு முன்னாடி வராத, இந்த இடத்த விட்டு இவளை கூட்டு போங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்களும் அவளை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் கம்பெனி இந்த குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறது என் பொண்ணுதான்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறா. இப்போ அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தவொன்னே எங்க பாருங்க நான் முன்ன இருந்த மாதிரி பைத்தியம் கிடையாது, அதனால உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்ல நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் வா போலான்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமாக நின்று இவ பார்த்துட்டு இருக்கா. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பக்கத்தில் ஹீரோவோட பையன் தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு அவளை பிடிக்காதான்னு சொல்ல இவனை பார்த்தா அவ ஷாக் ஆயிரா. அவர் என்னோட அப்பா, என் அப்பாவை என்கிட்டேருந்து அவ தான் பிரிச்சா, கண்டிப்பாக அவளை சும்மா விடக்கூடாது, எங்க பாரு உனக்கு அவ தானே எதிரி எனக்கும் அவ தான் எதிரி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை ஒழிச்சு கட்டிட்டு நம்மளோட வாழ்க்கையை திரும்ப எடுத்துக்கலான்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்க. இவ காரையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, எப்பயினால தான் அதை இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா போலான்னு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவங்க 2 பேரும் தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து ஹீரோவோட காரை இடிச்சு விட ஹீரோ இவ்வளோ காப்பாத்திடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க. கூடவே ஹீரோ ஹீரோயின் உங்க அம்மா பண்ணி எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவங்க பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஏண்டா என் காரை ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவளோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. இவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணை கொல்ல பாப்பன்னு சொல்ல அவன் ஒன்றும் உங்களோட பொண்ணு கிடையாது, நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, போன போதும் தான் உன்னை சும்மா விட்டேன், இதுக்கப்புறம் உன்னை சும்மா கூட விட மாட்டோம், ஜெயிலில் பிடிச்சி போட போறோன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்ல அப்பா தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நான் உங்களோட சொந்த பையன், என்ன ஏன் ஜெயிலில் போட போறீங்கன்னு இவன் கெஞ்சிட்டு இருக்க. சொந்த அப்பாவே கொலை பண்ண பார்த்துருக்க, அப்போ ஜெயிலில் போடாமல் உங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு போலீஸ்காரங்க வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதை பற்றி கவலை இல்லைன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியூர் போகிறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகுன்னு சொல்ல சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு இவன் ஹீரோவை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. என்ன போன்னு சொல்லிட்டா, இவன் என்னை மிஸ் பண்ணலையா, நான் போகிறது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினச்சேன், இவன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு ஹீரோவில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அவரை கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்குறாரா, கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன், திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன்னு இவன் ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட வீட்டை தான் காட்டுறாங்க.
இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்னங்க கண்டிப்பாக அந்த பையலுக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். அவனுக்கு நம்ம வேவி வயசில் ஒரு பையன் இருக்கானா, அவனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு பைத்தியமாக இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கான். கண்டிப்பாக அவன் நல்லவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பையனை பார்த்து நம்ம தான் கட்டி வைக்கிறோம். சீக்கிரமாக பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்க அண்ணனும் சரின்னு இவளுக்காக மாப்பிள்ளை பார்க்க போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க வீட்டுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளைங்களை பார்த்து இவங்க வாயை பழந்துட்டு இருக்க, என்ன வாயை பழந்துட்டு இருக்கீங்க, போய் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு கிடையாது உங்கள் பொண்ணுக்குன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. இப்போ அவளை கூப்பிட்டு வந்துட்டு, உனக்காக தான் இந்த மாப்பிள்ளை, எந்த பையன் பிடிச்சிருக்கோ அந்த பையனை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு போயிடுது. ஓ பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ண உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே என் பொண்டாட்டி வீட்டுக்கு போன்னு சொல்ல, அவனும் ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பசங்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட திறமையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு 6 பேக் இருக்கு, நான் பார்க்க ரித்திக் ரோஷன் மாதிரி சூப்பராக இருப்பேன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் தயவு செஞ்சு என்ன சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக செட் ஆவேன், உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, சாரிங்க எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு, யார் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் இவளோட கையை எடுத்து நெஞ்சில் வைக்கலான்னு வர, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்போ அவன் வந்து நீ எனக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எனக்கே தெரியாதுங்க, வீட்டில் உள்ளவங்க தான் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இப்போ அவளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணை கட்டிக்க நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, அம்மா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் காதலிக்கிறேன், ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்ல, ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ப்ரெக்னென்ட் ஆயிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ பைத்தியமாக இருக்கும்போது உன்னை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கான், அப்போ அவன் எவ்வளோ மோசமான பையனாக இருந்திருக்கணும், நாங்கள் தான் கண்ணு தெரியாமல் உங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோம், கண்டிப்பாக இவன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. இப்போ அவர் வந்து இங்கே நிற்கிற பசங்க எல்லாரையும் கூட்டு போங்கன்னு சொல்ல, அவங்க அப்பாவோட ஆளுங்களும் அவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்களும் நானும் சம்மந்தியாக போகிறோம், என் பையன் ரொம்ப நல்லவன், அவனை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே பையனுக்கு வயசு அதிகம் தான், ஆனால் இத்தனை வயசில் அவன் எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்தது கிடையாது, அவன் வாழ்க்கையில் டச் பண்ண ஒரே பொண்ணு உங்கள் பொண்ணு தான் சொல்லி அவங்க அப்பா ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா அவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவோ டேட் பண்ணதே இல்லை, ரொம்ப நல்ல பையன், மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னா அவனும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவனோட பையன் சொல்கிறீங்களே, அது அவனோட சொந்த பையன் கிடையாது, அவனை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம், அவன் என்னோட சொந்த ரத்தமே கிடையாதுன்னு சொல்லி தாத்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறாரு. இப்போ இவர் இப்படி தீர்த்து வச்ச உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னால் இவர் எல்லாமே இருக்கவே முடியாது, நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன், இவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையனா நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணணும், சின்ன வயசில் என் பொண்ணு ஒரு செயின் போட்டிருந்தா, அந்த செயின் காணாமல் போயிடுச்சு, அந்த செயினை கண்டுபிடிச்சி கொடுத்து என் பொண்ணை கட்டிக்கன்னு சொல்ல, சரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தனா 3 நாளில் கல்யாணம்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்றான். இப்போது நைட் ஆகுது. நைட்டு உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த செயின் என்கிட்ட தான் இருக்குது, யாருக்கிட்டே எதுவும் மூச்சு விடாதீங்கன்னு சொல்ல, வேணும்னு தான் மறைச்சி வச்சேன்னு அவங்க கேட்க, ஆமாம் அந்த வயசானவனை என் பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா, அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுடுறா. இப்போவே இப்படி கேட்டுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த செயினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்த இடம் எல்லாத்திலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த செயினை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவளோட ஃபேமிலி கூட இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே, என்னப்பா செயினை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி செயின் எடுத்து அவள் கழுத்தில் போட்டு விட, அதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த செயின் எப்படி உங்ககிட்ட கிடச்சிச்சின்னு சொல்ல, அம்மா போதும் நிப்பாட்டுங்க, நீங்களும் அப்பாவும் பேசினதை நான் கேட்டேன், எல்லா உண்மையும் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் செயினை திருடலன்னு இவ சொல்லிட்டு இருக்க, செயினை ஆட்டையை போட்டது நான் தான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நைட்டாக வந்து ஹீரோ செயினை ஆட்டையை போட்டிருப்பான், இவ்வளோ ஆட்டையை போடலான்னு தான் வந்திருப்பா. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஆட்டையை போட்டுட்டு, உனக்காக தான் நான் திருடுற வேலையை கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பான். நைட்டு நடந்த எல்லாத்தையும் தான் ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ இப்படி சொன்னவொன்னே அவங்கள பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நீ திருடினது தப்பு தான் சொல்ல, உங்களுக்கு தேவை செயின், நானும் செயினை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், வாக்கு மாறாமல் உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்களோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க முறைப்படி கல்யாண ட்ரெஸ் போட்டு பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்க பெட்ரூம்க்கு வெளியே ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வர மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி உள்ளே வந்துட்டு இருக்க பார்த்தா இவ சூப்பராக ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா அவங்க முறைப்படி. இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஆக்சுவலாக கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போது யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்று சேர்ந்துடுறான். இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துட்டு இப்படி சந்தோஷமாக வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.